ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன்ச் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. குறைக்கப்பட்ட பாடங்கள், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பள்ளிகள் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கேட்டதில் 75%, 95% நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதிக அளவில் சம்மதம் தெரிவித்திருக்கிறதாக தான் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டெசிஷன் முதலமைச்சர் எடுக்க இருக்காங்க. இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா பள்ளிகள் திறக்கும் முன் அல்லது பள்ளிகள் திறப்பதற்கான தேதி அன்றே குறைக்கப்பட்ட பாடங்கள், ஏன் அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஃபஸ்ட் டேனால என்ன லிமிட்டட் டைம் இருக்கனால ஃபஸ்ட் டே இல்லைனா செகண்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கப்ப என்னென்ன பாடங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சால் தான் ஆசிரியர்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிவிட்டு பாடங்கள் நடத்த முடியும். ஸோ அது ஒரு வழிமுறை இருந்தால் தான் அது ஒரு நம்ம ஷெட்யூல் எடுத்து ஃப்ரேம் பண்ண முடியும். அதுக்காக பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்க அதிகாரிகள் எல்லாம் எழுந்துள்ள பேச்சுவார்த்தை, முதலில் நம்ம பள்ளிகள் திறப்பதற்கு முன் குறைக்கப்பட்ட பாடங்களை அறிவித்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாடங்கள் குறைப்பும் பார்த்திங்கன்னா மொத்தமாக பாடங்களை நீக்கலை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒரு சில கேள்விகளாக இருக்கட்டும், ஒரு சில பக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், குறைவான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ள பாடங்களை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பாடங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு உடனே தெரியணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.